சனிக்கிழமை விரதத்தின் மகத்துவம். நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக திகழ்கின்ற சனி பகவான் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த மகனாவார். சனீஸ்வரன் நீதிமானாக இருப்பதால் அவரை கண்டு மனிதர்கள் மட்டுமல்லாது தேவர்களும் பயந்து நடுங்குவர். நீதிநெறி தவறாத சனி பகவானை வாரந்தோறும் சனிக்கிழமை என்று விரதமிருந்து வழிபட்டு வர வாழ்வில் உயர்வான நிலை கிடைக்கும். மனிதர்களின் ஆயுளை நிர்ணயம் செய்பவராக சனி பகவான் இருப்பதால் இவர் ஆயுள்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். நவகிரகங்களில் சனீஸ்வரனைப் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பதால் சனி பெயர்ச்சி காலங்களில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் நிலையை வைத்து பல துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலை வரும். அதனால் சனி தோஷம் உள்ளவர்கள் தோஷ நிவர்த்தி செய்கையில் சனீஸ்வரன் மகிழ்ந்து பாதிப்புகளை குறைத்து பல நன்மைகளை கொடுப்பதாக ஐதீகம். சனி பகவானுக்கு மந்தன், நுண்டி, முடவன் என்று பல்வேறு பெயர்கள் இருப்பதால் அவரது செயல்கள் மெதுவாகவே இருக்கும். அதனால் கல்வி மற்றும் செய்யும் வேளையில் மந்தமாக இருப்பவர்களுக்கு சனி பகவானின் அருள் எப்பவும் இருக்கும். இந்நிலையில் ஒருவருக்கு செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய மூன்றும் கிடைக்க வேண்டும் எனில் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து வழிபட வேண்டும். சனிக்கிழமை அன்று காலையில் குளித்து வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மதியம் எந்த உணவும் சாப்பிடாமல் பால், பழம், தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும். மாலையில் சனி பகவானுக்கு 2 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு சனி கவசம், சனீஸ்வர அஷ்டோத்திரம் படிப்பது நல்லது. அதன் பின்னர் நைவேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். ஒரு வளர்ப்பிறையில் வரும் முதல் சனிக்கிழமை அன்று இந்த விரதத்தை தொடங்கி தொடர்ந்து 11, 21, 51 வாரங்கள் என அவரவருக்கு முடிந்தவரை விரதம் இருப்பது நல்லது. சனி பகவானை எவ்வாறு வணங்கிட நன்மை கிடைக்கும் என்பதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள்.